அன்பு நேயர்களுக்கு பணிவான வணக்கம். நாம் தமிழர் கட்சியினுடைய யோகியர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் ஒரு நேற்றைக்கு, அதாவது மே 18 மாவீரர் தினத்தில், அதாவது நிருபர்களுக்கு ஒரு பதில் சொல்லியிருக்கிறார். அதாவது சவுக்கு சங்கர் அவர்களை கைது செய்தது போல என்னை தொடர்ச்சியாக விமர்சனம் செய்து வருகின்ற திராவிட வாடகை வாய்களை ஏன் இந்த அரசு கைது செய்யவில்லை, அவர்களை ஏன் கண்டும் காணாமல் மௌனமாக இருக்கிறது அப்படி என்று மிகப்பெரிய ஒரு பலமான கேள்வியை அவர் முன்வைத்திருக்கிறார். அப்படி இந்த யோகியர் இப்படிப்பட்ட ஒரு கேள்வியை முன்வைக்கும் போது நாம் அவருக்கு பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் நிச்சயமாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் இந்த காணொலியில் யோகியர் சீமான் அவர்களுக்கு சில கேள்விகளும் தெம்பும் திராணியும் இருந்தால் வழக்கு போடட்டும் அப்படி என்கிற ஒரு சவாலையும் நான் விடுகிறேன். சீமான் மேல் நாங்கள் வைக்கிற எந்த ஒரு விமர்சனமும் குற்றச்சாட்டும் ஏதோ வாய்க்கு வந்தது போல போலியாக பொய்யாக சீமானை போல் கட்டுக்கதைகளை கட்டி நாங்கள் இட்டு கட்டி எதையும் சொல்லவில்லை. அதாவது பாதிக்கப்பட்டவர்கள், சீமானால் சீரழிக்கப்பட்டவர்கள், அவர்கள் கொடுக்கிற அந்த வாக்குமூலத்தின் அடிப்படையில், பேட்டியின் அடிப்படையில் தான் சீமானை நம்ம கிடிச்சு தொங்க விடுறோம். இது ஒரு ஜனநாயக கடமை. யார் ஒருவர் அயோக்கியத்தனத்தில் ஈடுபட்டாலும் அவருடைய முகத்திரையை கிழிப்பது ஒரு ஜனநாயக கடமை. அதை செய்தே ஆக வேண்டும். அப்படி நாங்கள் அதை செய்யும் போது எங்களை திராவிட வாடக வாய் அப்படின்னு சீமான் சொல்றாரு. இதில் எந்த ஒரு மன வருத்தமும் கிடையாது. நாங்களே சொல்கிறோம், நாங்கள் திராவிடத்தின் பிள்ளைகள், தந்தை பெரியாரின் பேர பிள்ளைகள், வாரிசுகள். அப்படி இருக்கும்போது நீ எங்களுக்கு அப்படி ஒரு பேர் வைக்க வேண்டும் அப்படின்ற அவசியம் இல்லை. அதை நாங்கள் மறுக்கப் போவதும் இல்லை. அதாவது சீமான் அவர்களே, இப்போ பிணத்தின் மீது அரசியல் செய்து கொண்டிருக்கிற ஒரு கேவலமான ஒரு செயலைத்தான் நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள் அப்படி என்று நான் பகிரங்கமாக குற்றச்சாட்டு வைக்கிறேன். உங்களால் முடிந்தால் நீங்களாவது உங்கள் கட்சியினுடைய யாராவது ஒருவர் காவல்துறையில் புகார் கொடுங்கள். நான் அதற்கு சரியான ஆவணங்களை கொடுக்க தயாராக இருக்கிறேன். சார், பணத்து மேல அரசியல் பண்ற ஒரே அரசியல் தலைவர் யாருன்னு கேட்டா சீமான் மட்டும்தான். அதாவது 2 நாட்களுக்கு முன்னாடி பிரஸ் மீட் வச்சு என்னுடைய மகன் அதாவது தீக்கிரையாகிவிட்டான், ஆனால் அவன் பேரில் பணம் வசூலித்து சீமான் செல்வ செழிப்போடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அப்படி என்று ஒரு தாய் தன்னுடைய மகனை பறிகொடுத்து விட்டு மார்பிலையும் வயிற்றிலையும் அடிச்சுக்கிட்டு அழறாங்க, பிரஸ் மீட் கொடுக்குறாங்க. ஆனால் இந்த செய்தியை எந்த ஒரு தொலைக்காட்சியும், எந்த ஒரு ஊடகமும், எந்த ஒரு யோக்கியமான பத்திரிகையாளரும் இதை குறித்து விமர்சனமோ விவாதமோ செய்யவில்லை. காரணம், இங்கே எல்லாமே பணம், அதாவது பதவி, இதற்காக செய்யப்படுகிற நடத்தப்படுகிற நாடகம். அப்படி எந்த ஒரு சமரசமும் இல்லாமல் நாங்கள் சீமானை தொடர்ச்சியாக அவருடைய முகத்திரையை கிழிப்பது தான் எங்களுடைய வேலை. அதாவது விக்னேஷ், உங்களுக்கு மறந்திருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது காவேரியில் இருந்து தமிழ்நாட்டுக்கு தண்ணீர் கர்நாடக அரசு தர முடியாது அப்படி என்று ரொம்ப காட்டமாக சொன்னபோது தமிழகத்தில் போராட்டம் வெடித்தது. கர்நாடகாவில் தமிழர்கள் மீது வெறி தாக்குதல் நடத்தப்பட்டது. அப்போது நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த ஒரு தம்பி விக்னேஸ்வரன் அப்படிங்கிற விக்னேஷ், அந்த தம்பி என்ன பண்றாப்புல, என்னுடைய விவசாய இனம் அழிந்து கொண்டிருக்கிறது, என்னுடைய விவசாயிக்கு என்னுடைய மரணத்துக்கு பின்பாவது இந்த கர்நாடக அரசு மனம் உவந்து எங்களுக்கு தண்ணீர் தரட்டும் அப்படி என்று தன்னுடைய உயிரையே, அதாவது தமிழ்நாட்டுக்காக காவிரி நீர் தமிழ்நாட்டுக்கு வர வேண்டும் என்பதற்காக பலியாக்கி கொண்டான். அந்த நேரத்தில் சீமான் அந்த பிணத்தின் மீது, அதாவது விக்னேஷ் இறப்பின் மீது, அதாவது தம்பி இறந்து விட்டான், தம்பிக்கு மணிமண்டபம் கட்ட வேண்டும், தம்பிக்கு நினைவு மண்டபம் கட்ட வேண்டும், என் சொந்தங்களே, என் தமிழ் உறவுகளே, நீங்கள் எனக்கு திரள் நிதி கொடுக்க வேண்டும் அப்படி என்று, அதாவது முதலை கண்ணீர் வடித்து வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஈழத்தமிழர்களிடமிருந்து பல லட்சங்கள் பணத்தை வசூல் செய்து அவர் அதை சுவாகா பண்ணிட்டார். இந்த விஷயம் எப்போ வெளியே வருதுன்னா, அதாவது 2 நாட்களுக்கு முன்னாடி விக்னேஷின் தாய் பிரஸ் மீட்ல உட்காந்து மிக வெட்ட வெளிச்சமாக சீமானின் முகத்திரையை கிழித்தார்கள். சீமான் என் மகனின் பிணத்தின் மீது பணம் சம்பாதித்தார் அப்படி என்று. அதாவது விக்னேஷின் தாயாருக்கு அந்த அயல்நாட்டில இருந்து பணம் கொடுத்தாங்க இல்லையா, வெளிநாட்டில இருந்து பணம் கொடுத்த அந்த தம்பிகள் என்ன பண்ணியிருக்காங்க, ஃபோன் பண்ணி, அம்மா எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, உங்களுக்கு உடல்நலம் எப்படி இருக்கு, நாங்கள்லாம் தம்பிக்காக நிதி கொடுத்துருக்கிறோம், தம்பிக்கு நினைவு மண்டபம் கட்ட வேண்டும், அந்த வேலைலாம் எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டு இருக்காங்க. அவங்க உடனே ஆச்சரியப்பட்டு, நீங்க பணம் கொடுத்ததெல்லாம் எனக்கு எதுவும் தெரியாது, இங்க நினைவு மண்டபம் எதுவும் அப்படி எதுவும் கட்டப்படவில்லை, சீமா வீட்டுக்கு வேணா அவர் வாடகை கட்டிக்கிட்டு இருப்பாரு அப்படி என்று ஒரு அதிர்ச்சிகரமான செய்தியை இங்கிருந்து அவங்க சொல்லியிருக்காங்க. சரிம்மா, அது போகட்டும், உங்களுடைய கண் பார்வை எப்படி இருக்கிறது, உங்களுக்கு கண்ணில் பிரச்சனைன்னு சொல்லி நாம் தமிழர் கட்சியிலிருந்து உங்களுக்கு மருத்துவம் பார்ப்பதற்காக காசு வேணும் அப்படின்னு கேட்டப்போ நாங்கள் நிறைய நிதி போட்டோம், அது என்ன ஆச்சு அப்படி என்று கேட்கும்போது அவங்க சொல்றாங்க, எனக்கு கண்ணு நல்லா தாண்டா தெரியுது, உங்களுக்கு தான் பார்வை சரியில்லை,
பார்க்கக்கூடிய சிந்திக்கக்கூடிய திறன் இருந்தும் நீங்கள் ஒரு முட்டாள் கூட்டமாக இருக்கிறீர்கள், நீங்கள் நம்பக்கூடாத ஒரு ஓநாயை தலைவனாக நம்பி இருக்கிறீர்கள் அப்படின்னு அந்த அம்மா சொல்லியிருக்காங்க. அதனுடைய வெளிப்பாடு தான் இந்த பாராளுமன்ற தேர்தலில் கூட 1 கோடி ரூபாயை கூட திரள்நிதி சீமானுக்கு தேரவில்லை. இப்படி பகிரங்கமாக பிரஸ் கிளப்ல உட்காந்து பிரஸ் மீட் கொடுத்த விக்னேஸ்வரின் தாய், இந்த ஆமை குஞ்சுகள்லாம் எங்க இருக்கீங்க? நீங்க இன்னாலும் வெகுண்டு எழுந்து சீமானை கேள்வி கேட்டு இருக்க வேண்டாமா? விக்னேஸ்வரனுக்காக வசூலிக்கப்பட்ட திரள்நிதி எங்கே? விக்னேஸ்வரனுக்காக வசூலிக்கப்பட்ட அந்த திரள்நிதிக்கு கணக்கு என்ன? விக்னேஸ்வரனுக்கு நினைவு மண்டபம் எங்கே கட்ட போறோம்? விக்னேஷுக்கு அந்த நினைவு அந்த அரங்கம் எந்த இடத்தில் வருகிறது? ஏன் இதுவரைக்கும் நாம் தமிழர் கட்சியினுடைய சீமான் இதற்கு எந்தவித பதிலும் சொல்லவில்லை? இப்போது நம்ம கட்சியின் மீதும் கட்சியின் தலைவர் மீதும் இப்படி ஒரு அவதூறு வரும்போது, அதாவது இறந்து போன அந்த பிள்ளையுடைய தாயே வந்து இந்த புகாரை சொல்லும் போது கொஞ்சம் மாற்றி சூடு சொரண வெக்கம் இதெல்லாம் இந்த ஆமை குஞ்சுகளுக்கு இருந்தால் நீங்கள் கேள்வி எழுப்பி இருக்க வேண்டாமா? நீங்க ஒருத்தன் கூட இதை பத்தி கேட்கல. முதல்ல வீட்டை சுத்தம் பண்ணுங்கடா, அதுக்கப்புறம் நாட்டை சுத்தம் பண்ணலாம். தான் சார்ந்து இருக்கிற கட்சி ஒழுங்காக இருக்கிறதா, ஜனநாயக முறைப்படி நடந்து கொள்கிறதா அப்படி என்பதை நீங்கள் முதலில் வந்து நீங்க பார்க்கணும். அதை விட்டுட்டு நாட்டை திருத்த போறேன், கூட்டி பெருக்க போறேன், அப்படியே அறுத்து தள்ள போறேன் அப்படி என்று பேசிக்கிட்டு நீங்க சுத்தத்தை பார்க்கும்போது ஆமை குஞ்சுகளா நீங்க, அதாவது நான் இப்ப இந்த வைக்கிற குற்றச்சாட்டு, சீமான் மீது வைக்கிற குற்றச்சாட்டுக்கு உங்களால் முடிந்தால் தெம்பு திராணி உங்களுக்கு இருந்தால் நீங்களாவது உங்க நொன்ன சீமானாவது என் மேல் புகார் கொடுங்கள். விஜயலட்சுமி விஷயத்திலையும் புகார் கொடுங்கன்னு தான் நாங்களும் சொல்றோம். விஜயலட்சுமி அவர்கள் புகார் கொடுத்ததை பற்றி நாங்கள் வந்து இதில் வந்து விவாதம் பண்ணியிருக்கிறோம். இதை வந்து நாங்கள் வந்து அலசி ஆராய்ந்து நாங்கள் வந்து பேசியிருக்கிறோம். அதை குறித்து எங்கள் மேல் நீங்கள் புகார் கொடுங்கள். ஒன்றை யாருன்றதும் ஒன்றை முகத்துறையும் நாங்கள் கிடைக்கிறோம் சாமி, நாங்கள் உங்கள் வேலையை முடிப்போம். ஒரு 2 நபர்கள் தனிப்பட்ட பிரச்சனையில் 3வது நபர் உள்ளே வரக்கூடாது, இது சட்டம் சொல்கிற விடயம். அப்படி இருக்கும்போது இதுல நீங்களா வந்து எங்களை கோத்து விடுங்கன்னு சொல்றோம், எங்களை உள்ள இழுத்து விடுங்க. இந்த மாதிரி விஜயலட்சுமியை வைத்து சீமான் அவர்களை இந்த நபர் வந்து இப்படி தப்பா பேசிட்டாரு அப்படின்னு எங்களை வந்து சொல்லுங்க. நாங்கள் வழக்கை நடத்துகிறோம், நாங்கள் வழக்கை நடத்தி சீமானை விஜயலட்சுமி காலில் மண்டியிட வைக்கிறோம், மன்னிப்பு கேட்க வைக்கிறோம். ஆனால் முடியாது. ஒன்னா என்ன பண்ணுவார்னா, விஜயலட்சுமிங்க வந்து புகார் கொடுத்து முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டால் சாட்டை துரைமுருகனை அனுப்பி காலில் விட வச்சு கண்ணீர் விட்டு அழுது பம்பி புலம்பி அவங்க இங்கேருந்து பெங்களூர் அனுப்பிட்டு அடுத்த நாள் காலையில் ஆம்பளை போல வெளியில் வந்து நாடகம் ஆடக்கூடிய ஒரு நபர் தொடர் நடிங்கு தான் சீமான். இது என்னுடைய பகிரங்கமான குற்றச்சாட்டு. உங்களால், உங்கள் தலைவனால் நீங்கள் நம்பிக்கொண்டிருக்கிற இந்த மண்டியிடாத மானம் வீரம் இந்த சீமான் ஒன்றையும் பிடுங்க மாட்டார், ஒன்றையும் அறுக்க மாட்டார். நீங்கள் வந்து 100க்கு 300 தடவை திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்து அரசியல் செய்தால்தான் நாம் தமிழ்நாட்டில் தெரிவோம், தனியாக தெரிவோம் அப்படி என்று ஒரு நினைப்பில் நீங்கள் வந்து சுற்றிட்டு இருக்கீங்க தம்பி. இந்த பாராளுமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகமும் சரி, அதனுடைய தலைவர் தளபதியார் அவர்கள் எந்த ஒரு பிரச்சாரத்திலும் சீமானின் பெயரை உச்சரிக்கவில்லை. இளைஞரணி செயலாளர் மதிப்புக்குரிய அமைச்சர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சீமானின் பெயரை உச்சரிக்கவில்லை. காரணம், அவங்க வந்து ஒரு எதிர்ப்பாகவோ ஒரு பொருட்டாகவோ கருதவில்லை. ஆனால் நாங்கள் ஏன் சீமானை பேசிக் கொண்டிருக்கிறோம் தெரியுமா? சீமான் தனிப்பட்ட ஒரு குடும்பத்தை நாசம் செய்வதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. அது சீமானோடு அதன் தனிப்பட்ட குடும்பத்தோடு போய் சேர்ந்து விடும். இப்படி விக்னேஷோட இறப்புல, அதாவது இளைஞர்களுக்கு, அதாவது பேச்சாலேயே போதையை ஊட்டுவது, அவனை வந்து ரொம்ப வெறிகொள்ள செய்வது, அப்படி அவனை வந்து வீரியமிக்கவனாக மாற்றி அவனை போருக்கு அனுப்பிவிட்டு நீ பின்னாடி உட்காந்துட்டு பள்ளம் தோன்ற வேலையை பார்க்குற பார்த்தியா சீமான்? இதுல என்னுடைய எதிர்கால இளைய சமூகம் அழிந்துவிடக் கூடாது, அவர்களுக்கு விஷயம் போய் சேர வேண்டும். இதுல 100 பேர் வந்து கமெண்ட்ல நொட்டுவான், என்னென்னவோ பேசுவான், என்னென்னவோ போடுவான். இதுக்கு கூட அது நாங்கள் அசர போறது இல்லை. ஆனால் அதில் 10 பேர் யோசிச்சான்னு வச்சுங்களேன், அதுதான் திராவிடத்திற்கு கிடைத்த வெற்றி. அவன் உணரட்டும், என்னை போல அவன் திராவிடத்தால் வளரட்டும். திராவிடம் எனக்கு படிப்பு கொடுத்துச்சு, எனக்கு பதவியை கொடுத்துச்சு, பட்டத்தை கொடுத்துச்சு, இந்த சமூகத்தில் ஒரு அந்தஸ்தை கொடுத்துச்சு. அதை மாற்ற ஆரிய சித்தாந்தத்தை உள்ளே புகுத்த இந்த ஆரிய கைக்கூலியாக வந்திருக்கக்கூடிய ஒரு நபர் தான் இந்த சீமான். இந்த சீமானை ஒருபோதும் தமிழ்நாட்டுக்குள் அனுமதிக்க முடியாது, ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்படி என்பதுதான் எங்களுடைய மிகப்பெரிய, அதாவது சீமானுடைய முகத்திரையை கிழிக்க வேண்டும். இதுதான் எங்களுடைய வேலை. அது எங்களுக்கு திராவிட வாடக வாய்கள் அப்படி என்று நீங்கள் பேர் வச்சாலும் சரி, அப்படி இல்லை என்றால் நாங்கள் திராவிட பெரியாரின் வாரிசுகள் அப்படி என்று பேர் வைச்சாலும் சரி, நாங்கள் தந்தை பெரியார் கொடுத்த, அவர் வைத்திருந்த அந்த கைத்தறியை, அந்த பெரம்பை பயன்படுத்தி ஆரிய கூட்டம் எந்த வடிவில் வந்தாலும் சரி அதை நாங்கள் அடித்து துரத்துவோம். அதாவது உண்மையிலே நடந்த விஷயம். என்னுடைய நெருங்கிய நண்பர் ஒருத்தர் அவருடைய சகோதரிக்கு மாப்பிள்ளை பார்க்குறாரு. மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்கும்போது கிட்டத்தட்ட எல்லாமே முடிஞ்சிடுச்சுன்னு வச்சுங்களேன், என்கேஜ்மெண்ட் ரேஞ்சுக்கு போயிடுச்சு. அந்த நேரத்தில் திடீர்னு
நிச்சயதார்த்தம் நிறுத்தப்பட்டதாக அந்த நண்பர் என்னிடத்தில் சொன்னார். என்ன தோழர் இப்படி சொல்கிறீங்க, மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஏன் நல்ல மாப்பிள்ளை தானே, கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது தானே அப்படின்னு நான் சொன்னேன். இல்லைங்க தோழர், உண்மையிலேயே நல்ல மாப்பிள்ளை தான், ஆனால் நான் வந்து நாம் தமிழர் கட்சியில் இருந்தார் அந்த தம்பி, அதனால் வந்து நான் வேணான்னு சொல்லிட்டேன் அப்படின்னு. என்னங்க இது, நாம் தமிழர் கட்சியில் அவருக்கு பிடிச்சிருக்கு, அவர் இருக்காரு, அதுக்காக இதெல்லாம் ஒரு காரணமாக இருக்க முடியுமா அப்படின்னு நான் கேட்டப்போ அவர் சொன்ன பதில் என்னை ரொம்ப ஆச்சரியத்துக்குள்ளாக்கியது. ஒரு குடிகாரனுக்கு ஒரு பொண்ணை கொடுத்துடலாம், அவன் குடியை நிறுத்த நமக்கு வழி இருக்குது, அவன் குடியை நிறுத்திட்டு குடும்பமாக வாழ ஒரு வழி இருக்குது. ஆனால் இந்த நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய ஒருத்தனுக்கு நம்ம வந்து பொண்ணை கொடுத்தோம்னா அவன் கெட்டு சீரழியறதும் இல்லாமல் என் மூட்டு பொண்ணும் அழிஞ்சு போகி எதிர்கால சந்ததியும் அழிந்து போகும். அதற்கு காரணம் அவர்களுக்கு சுய அறிவும் இல்லை, சொல்லறிவும் இல்லை. ஏதோ ஒரு எமோஷனலில் யாரோ ஒருத்தர் சொல்கிறதை எவன் சொன்னாலும் அதை கேட்டு அப்படியே பொட்டச்சிக்கிட்டு நிற்கிற ஒரு குரூப் தான் இந்த நாம் தமிழர் குரூப்பு. இவனை வச்சு இவன்லாம் வந்து அதுக்கு சரிப்பட்டு வரமாட்டான், அதனால தான் தோழர் நான் வேணான்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொன்னார். அப்போ அவர் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுதுன்னா, இந்த சீமானால் இந்த நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய இந்த தம்பிகளுக்கு ஏற்பட்டு இருக்கிற ஒரு தலைவலி. முன்னெல்லாம் போலீஸ்காருக்கு பொண்ணு தர மாட்டேன், வக்கீலுக்கு பொண்ணு தர மாட்டேன்னு சொல்லியிருந்த காலம், இப்போ நாம் தமிழர் கட்சியில் ஒருத்தன் வந்து உறுப்பினராக இருந்தால் அவனுக்கு பொண்ணு தர மாட்டேன் அப்படி என்று சொல்கிற அளவுக்கு. அதுக்கு என்ன ரீசன்னா, வக்கீலாக இருந்தால் சட்டம் பேசுவான், போலீஸாக இருந்தால் பயப்பட மாட்டான், நாம் தமிழர் கட்சியாக இருந்தால் அவனுக்கு புத்தி இருக்காது, சுய புத்தி அவனுக்கு இருக்கவே இருக்காது. அப்படி என்று இன்றைக்கு பொது புத்தியில் வந்து கலந்து இருக்கிற அளவுக்கு சீமான் அவர்களை வந்து ஆளாக்கி வைத்திருக்கிறார். இந்த சமூகம் சீர்பட வேண்டும், மீண்டும் அதாவது எப்படி சொல்றது, இந்த சீமான் போன்ற ஒரு அயோக்கிய கூட்டங்கள் ஒழிய வேண்டும். இதில் வேற ப்ரெஸ் மீட்டு, இதில் என்ன கூத்துன்னா, இந்த யோகியவான்கள் பத்திரிகையாளர்கள் இருக்காங்க இல்லையா, இவங்க அத்தனை பேரும் ஒருத்த கூட கேள்வி கேட்கலைங்க. மே 18 கேள்வி கேட்கும்போது அவர்களுக்கு கேட்க வேண்டிய முக்கியமான 2 கேள்வி, ஈழத்தை பற்றி, இந்தியாவில் 5 ஆண்டுகள் வந்து அதாவது விடுதலை புலி அமைப்புக்கு தடை வந்து நீட்டிக்கப்பட்டிருக்கு, அதை பற்றி. 3வதாக கேட்க வேண்டிய கேள்வி, விக்னேஸ்வரனுடைய தாய் கொடுத்த அந்த புகாருக்கு உங்களுடைய பதில் என்ன அப்படி என்று கேட்டு இருக்கணும். சீமான அந்த பொதுவெளியில் பதில் சொல்ல முடியாமல் அசிங்கப்பட்டு அப்படி நிற்கிறத பார்த்து இருக்கணும். ஆனால் ஒரு யோகிய மீடியா கூட கேட்கல. அவன் கேட்கல, நம்ம கேள்விகள் கேட்போம். முத்துக்குமார் மரணத்தின் மீது, விக்னேஷின் மரணத்தின் மீது, தலைவர் பிரபாகரனுடைய மரணத்தின் மீது, ஈழத்தில் எத்தனையோ லட்சமாக கொன்று குவிக்கப்பட்ட அந்த சடலத்தின் மீது நின்று கொண்டு இன்றைக்கு தனக்கும் தன் பிள்ளைக்கும் தன் பொண்டாட்டிக்கும் சொத்தை சேர்த்துக்கிட்டு எதிர்கால இளைய சமுதாயத்தை சீரழித்து கொண்டிருக்கிற இந்த சீமானுக்கு நிச்சயம் 2024 ஜூன் 4க்கு பிறகு ஒரு நல்ல பாடம் புகட்டப்படும். சீமான் இப்போதான் முட்டு சந்தில் வந்து நின்று இருக்கா அப்படி என்பதை இந்த நேரத்தில் பதிவு செய்து கொண்டு, உங்களுக்கு தெம்பு திராணி அது மாதிரி ஏதாவது இருந்தால் என் மீது வழக்கு தொடுங்கள், நான் வழக்கை சந்திக்க தயாராக இருக்கிறேன் அப்படி என்பதையும் சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நம்முடைய சேனல் கண்ணை நம்பாதே நாட் 7. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. திராவிடமாய் இணைந்திருப்போம் பெரியாரின் பெயரால் அப்படி என்று புரட்சியாளர் அம்பேத்கரனுடைய முழக்கத்தோடு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.